வணக்கம். அரும்பாக்கம் வியாபாரிகள் நல யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம அரும்பாக்கம் வியாபாரிகள் நல சங்க தலைவர், துணைத் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களை சந்திக்கிறோம். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். கேட்கலாம். வணக்கம். இந்த நிர்வாகம் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள்ல மிகவும் பிரபலமாக உள்ள திட்டம் கடன் வழங்குற திட்டம். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அரும்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய துணைத் தலைவராகிய நான் இந்த அரும்பாக்கத்தை சுற்றி இருக்கிற வியாபாரிங்க, சின்ன சின்ன வியாபாரிகளை வச்சு நாங்கள் ஒரு சங்கம் 2 ஆண்டுகளாச்சு சங்கத்தை ஓப்பன் பண்ணி எங்கள் மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்கள் அவர் தலைமையில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவோம். ஒரு சின்ன குழுவாக நாங்கள் ஆரம்பித்து இந்த வியாபாரி சங்கத்தை சிறப்பாக நடத்திட்டு வரோம். இப்போ எங்கள் சங்கத்தில் இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி வியாபாரிங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கடன் உதவிகள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் கடன் உதவிகளை கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் வியாபாரி சங்கத்தின் மூலிமா எல்லாருக்கும் வாரச்சீட்டு, மாதச்சீட்டு, இது வாரம் வாரம் வியாபாரிகளுடைய நலனுக்கோசம் இந்த சீட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வியாபாரிகள் சேர்ந்து சிறப்பாக பயனடைகிறாங்க. சங்கத்தில் உள்ள அனைத்து திட்டங்களும் அனைவருக்கும் வெளிப்படையாக உள்ளதா? திட்டம் எல்லாமே நாங்கள் மாதம் மாதம் செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தின் வாயிலாக எல்லா உறுப்பினர்கிட்டையும் நாங்கள் கருத்துக்களை கேட்டு தான் நாங்கள் நலத்திட்ட உதவிகளோ இல்லை சங்கத்தில் நடக்கிற சீட்டோ இது எல்லாமே நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தின்னு வரோம். யாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாமல் சிறப்பான முறையில் நாங்கள் சங்கத்தை நடத்திட்டு போகிறோம். நீங்கள் இந்த சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த சங்கம் தொடங்கும் போது உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ஏதானும் முன்னேற்றம் தெரியுதா? ஆமா, சங்கம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 பேர் கொண்ட குழுவா சேர்ந்து நாங்கள் சங்கத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சங்கத்தில் அப்போ இருப்பு தொகை எதுவுமே கிடையாது. நாங்களே எங்கள் கை காசை போட்டு நாங்கள் அந்த 20 பேர் ஒரு சங்கத்தை ஓப்பன் பண்ணோம். இப்போ சங்கத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 சீட்டு கிட்ட போயிட்டு இருக்கு. சங்கத்தில் ஒரு எங்களால் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இருப்பு தொகை எங்ககிட்ட இருக்கு. எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் வியாபாரிங்களுக்கு உதவுற நோக்கத்தோட ஒரு சின்ன தொகையை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் வியாபாரிங்க கேட்குறவங்களுக்கு நாங்கள் அந்த தொகையை கொடுத்து அதன் மூலயமா நாங்கள் வருமானத்தையும் ஈட்டுறோம். அப்புறம் இந்த தலைவர் துணைத் தலைவராக இருக்கிற உங்ககிட்ட எல்லாத்தையும் ஆலோசிக்கிறாரா? ஆமாம், எல்லாமே ஆலோசித்து தான். இங்கே தலைவர், துணைத் தலைவர் அப்படின்ற கோட்பாடெலாம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் எல்லாமே தலைவர் என்ற முறையில் அவர் கேட்டு தான் செய்கிறாரு. தலைவர் தலைவரும் மற்ற நிர்வாகிகளும், பொதுச்செயலாளர், பொருளாளர், மற்றவங்க எல்லாருமே சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆலோசித்து தான் எல்லா முடிவும் எடுக்கிறோம். இந்த சங்கத்தில் உள்ள அனைத்து திட்டங்களும், அதாவது நீங்கள் நிர்வாக குழு மூலமாக கொண்டு வர அனைத்து திட்டங்களும் செயற்குழு உறுப்பினர்கள் வரைக்கும் வெளிப்படையாக போய் சேருதா? எல்லா திட்டங்களுமே செயற்குழு உறுப்பினர்கள் முதல் செயற்குழு தலைவர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வர வச்சு தான் நாங்கள் திட்டங்களே அறிவிக்கிறோம். அது இல்லாமல் தலைவரோ இல்லை மற்றவங்களோ யாரோ தன்னிச்சை எந்த திட்டங்களும் நாங்கள் அறிவிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கிற உறுப்பினர் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் நாங்கள் திட்டங்களே அறிவிக்கிறோம். அப்புறம் இந்த பொருளாளர் பதவிக்கு வேலை அதிகமாக இருக்கு, அதனால அதுக்கு ஏதோ கணக்கு தணிக்கை குழு அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா? இல்லை, அது பொருளாளர்னாவே அது ஒரு ஆள் ஆண்டில் பண்ணாதான் அந்த கணக்கு வழக்குகளை கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இதை 2-3 பேர் போட்டால் அது தணிக்கை குழு இப்போதைக்கு சங்கத்துக்கு தேவையில்லை. பொருளாளர் ஒரு ஆள் இருந்து மெயின்டைன் பண்ணால் போதும். அப்புறம் அந்த தலைவர் அவர்கள் உங்க கருத்துப்படி இந்த சங்கத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போறாரா? கண்டிப்பா. இப்போ தலைவர் இல்லாம வளர்ச்சி எல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஆண்டுல இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் சங்கம். ஏன்னா சங்கத்தினுடைய மாநில தலைவரே இங்க கொடி ஏற்றிட்டு போற அளவுக்கு நாங்க சங்கத்தை உயர்த்திருக்கிறோம். கண்டிப்பா சங்கம் அடுத்த ஆண்டுகள்ல இன்னும் சிறப்பாக செயல்படும். நிறைய உறுப்பினர்கள் இப்ப சேர்ந்துட்டு வராங்க. அதே மாதிரி உறுப்பினருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வரோம். இப்போ தலைவர் உங்களை எல்லாம் எதை செஞ்சாலும் ஆலோசி செய்யறாருன்னு நீங்க சொல்றீங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறாரா? இல்லை, தலைவர் எல்லாருக்கிட்டுமே எல்லாமே கேட்டு தான் செய்கிறாப்புல. அதனால தலைவர்ன்ற முறையில் அவர் தலைவராகவே நடந்துக்கிறது இல்லை. அவர் சாதாரண ஒரு உறுப்பினர் மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே கலந்து பேசி தான் எல்லாமே செயல்பாடுகளாக இருக்கு. சங்கத்தில் ஒன்றும் பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் எல்லா வேலையுமே நடக்குது. அதாவது உங்க சங்கத்துல செயற்குழு தலைவராக இருக்கிறாரு, அவருக்கு அவர் வைக்கிற கோரிக்கையில எல்லாம் உங்க நிர்வாக குழு முறையாக நிறைவேற்றுகிறதா? செயற்குழு தலைவர் என்ன சொல்றாரோ அவரு என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அந்த கோரிக்கையை நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தரோம்.
நன்றி நன்றி ஜெயக்குமார் அவர்கள். நீங்க வணக்கம். வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி அளித்ததுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. மிக மிக நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா